கஜினி படத்துல வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் பார்க்கும்போது. என்ன இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேட்னஸ் நிறைஞ்ச மதராசியோட FDFS ஷோ இப்போ முடிஞ்சிருக்கு. மதராசி படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் AR முருகதாஸ் காம்பினேஷன்ல வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து லவ்வை நோக்கி படம் போகுது. அண்ட் முக்கியமாக இதில் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட கேரக்டர். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர்லேயே வந்து இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்கவே மாட்டார். இந்த கேரக்டர் வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. இதுக்குள்ள ஒரு மேட்னஸ் இருக்குது, இதுக்குள்ள ஒரு சாஃப்டான ஒரு நேச்சரான ஒரு ஆளாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே பேலன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் ருக்மணி வசந்த் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பூ மாதிரி வந்து அப்படியே ஜொலிக்கிறாங்க. அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. அண்ட் எப்படி ஒரு லவ் ஒரு பெரிய ஆக்ஷனை வந்து டிரைவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாகவே இருக்குது. அண்ட் அது ரொம்ப அழகாகவே வந்து முருகதாஸ் சார் வந்து இதில் வந்து வச்சிருக்காரு. அண்ட் அவரோட பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதில் குறிப்பாக அவரே சொல்லியிருக்காரு, கஜினி வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் சர்ப்ரைஸாக சிவகார்த்திகேயன் அவர்களோட கேரக்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் சாஃப்டாக இருக்கிற ஒரு ஆள், இப்போ சப்போஸ் ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று ஆகுது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா உடனே உயிரை கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்ற இருக்கிற ஒரு கேரக்டரான சிவகார்த்திகேயன், அதாவது ரகுன்ற கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அந்த ரகு எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேட்னஸான ஒரு ஆளாக மாறுறான், இப்படிப்பட்ட ஒரு பீஸ்டாக மாறுறான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதையாகவே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட கேரக்டர் தான் வந்து ஃபுல்லாகவே காட்டுறாங்க. அவர் எப்படிப்பட்ட ஆள், அவருக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படி மாறினார் அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. அண்ட் அவரோட கேரக்டர் பற்றி பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேரக்டரை வந்து வச்சுருக்காங்க. இது சிவகார்த்திகேயனோட கெரியரில் மட்டும் இல்லை, ஒரு ஹீரோ கேரக்டர், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மாசான படத்தில் ஒரு ஹீரோ கேரக்டரை இப்படி ஒரு மேட்னஸாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவே வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் சாரால் மட்டும் தான் முடியும். அண்ட் இதை எடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம், ஆக்டிங்காக வந்து ட்ரைனர்லாம் கூடவே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி. அது இந்த படத்துல ரொம்ப தெளிவாகவே நமக்கு வந்து பார்க்கும் போது தெரியுது, ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியுது அவரோட கேரக்டர்ல. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்டு படம். ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. குறிப்பாக அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் ஒன்று இருக்குது, அதில் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்படி ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகுது. இந்த படம் வந்து என்னதான் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு படமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் எமோஷனல் வேல்யூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவங்களோட எமோஷனல், அவங்க வர சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. அவங்களுக்கும் சிவகார்த்திகேயனும் இருக்கிற அந்த ஒரு பாண்டை பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக காட்டியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் காமெடி வந்து இருக்குது. அண்ட் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் பிஜிஎம் நம்ம சொல்லவே வேணாம். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு அனிருத். மதராசி படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஆங்கிளில் பார்க்காத மாதிரி இருக்குது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஃபைட் சீன் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைட்டு, ஒரு ஹீரோ சண்டை போடுறாரு அப்படின்லாம் இல்லாமல் அது அழகாக வந்து ஒரு கோரியோ மாதிரி ஒன்று பண்ணி அதை பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதராசி படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஆக்ஷன் பேக்டு நிறைய இருக்கிற ஒரு படம் மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே சின்னதாக காமெடி இருக்குது, இது உள்ள வந்து லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து மதராசி படம் இருக்குது. கஜினி படத்தில் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் பார்க்கும்போது, என்ன இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அண்ட் அதே மாதிரி துப்பாக்கி படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்க போகுது, அதை வந்து தடுக்கணும், அதுக்கு தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து போராட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து முருகதாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் முருகதாஸுமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இது வந்து கஜினி அண்ட் துப்பாக்கி சேர்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் சேர்ந்த ஒரு படம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படம் பார்க்கும் போதே ஃபீல் ஆகுது. முருகதாஸ் சாரோட பழைய படங்கள்ல இருக்கிற தாக்கம் நமக்கு அங்கங்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் நமக்கு பார்க்கும்போது வந்து அந்த படங்களெல்லாம் நம்ம வந்து இந்த சீன் இப்படி இருக்கும், அந்த சீன் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்குது. அண்ட் அதை வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த மதராசி படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.